ஒரு பேனாவின் விலை பிளஸ் ஒரு புத்தகத்தின் விலை ரெண்டும் சேர்த்து ரூபாய் 60. பேனாவின் விலை புத்தகத்தின் விலையை விட ரூபாய் 10 குறைவு எனில் ஒவ்வொன்றின் விலையை காண்க. ஒரு பேனா ஒரு புத்தகம் ரெண்டும் சேர்த்து விலை வந்து 60. தனியா ஒரு பேனாவோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஒரு புத்தகத்தோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. பேனா இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பேனாவின் விலை புத்தகத்தின் விலையை விட ரூபாய் 10 குறைவு. இது முன்னாடி வீடியோவில் போட்ட அதே சம்மு தான். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு பொருளோட 2 விலையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த நம்பரையும் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கோங்க. 60 + 10 = 70. நான் முன்னாடி வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 70 2xக்கு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல இருந்து ஒரு x கண்டுபிடிங்க. அப்போ x ஓட வேல்யூ வந்து 35. இப்போ ஒரு விலையை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த 2 விலை இருக்குல்ல, ரெண்டும் சேர்ந்து ரூபாய் 60. அதுல இருந்து இந்த 35 நம்ம கழிச்சிடலாம். 60 - 35 எவ்வளோ? 25 வரும். ஓகே, அப்போ ஒரு பேனாவோட விலை 35, ஒரு புத்தகத்தோட விலை வந்து 25 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேயா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 35, 25. விலையை விட ரூபாய் 10 குறைவு. இது முன்னாடி வீடியோவில் போட்ட அதே சம்மு தான். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு பொருளோட 2 விலையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த நம்பரையும் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கோங்க. 60 + 10 = 70. நான் முன்னாடி வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 70 2xக்கு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல இருந்து ஒரு x கண்டுபிடிங்க. அப்போ x ஓட வேல்யூ வந்து 35. இப்போ ஒரு விலையை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த 2 விலை இருக்குல்ல, ரெண்டும் சேர்ந்து ரூபாய் 60. அதுல இருந்து இந்த 35 நம்ம கழிச்சிடலாம். 60 - 35 எவ்வளோ? 25 வரும். ஓகே, அப்போ ஒரு பேனாவோட விலை 35, ஒரு புத்தகத்தோட விலை வந்து 25 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேயா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 35, 25.